குணம் கடக சங்கதம் கமபி பிப்ரதீம் ஜீவன கிரஹைக சதுராம் சதீம் சமவலோக்ய பத்ரீம் குரோஹோ பிருஹச்சரண வம்சபாகிதி கடோரவாதோன்முகி பிருஹச்ச ரணமாதனோத் பிரகிருதி நிஷ்டுரா நிர்பயா அந்யோஹ்யன்யச்சிந்தயதி சொச்சந்தம் விரராமியம் என்பது பகவானுடைய திருவாக்கு. ஹே, எல்லோரும் அவரவர்கள் நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் செய்ய போகிறோம், நாங்கள் பண்ண போகிறோம் என்பதாக தங்களுடைய பிரபாவங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்களே தவிர்த்து நான் ஒருவர் இருக்கிறேன், என்னுடைய எண்ணம் தான் எல்லாவற்றையும் செயல்படுத்துகிறது என்பதை அவர்கள் உணராமல் இருக்கிறார்களே என்பதாக பரமாத்மா சொல்லுகிறான். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுகிறோம் அல்லவா, அதாவது மனிதன் ஒரு காரியத்தை தீர்மானிக்கிறான், இறைவன் அதனை தடுக்கிறான், அழிக்கிறான் என்பதாக சொல்லுகிறோம் அல்லவா. இதனை தீர்மானிப்பதும் சரி, அதனை நிவர்த்தி செய்வதும் சரி, இவை இரண்டுமே பகவானுடைய சங்கல்பத்தினால் உண்டாகிறது என்பதை உணர்ந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஆத்மாவை நாம் உண்மையாக உணர்ந்தவர்களாகிறோம். ராமானுஜருடைய எண்ணம் எத்தகையது சுவாமி? அவர் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை விளக்குவதற்கு நம்மை போன்றவர்களுக்கு ஒரு புருஷ ஆயுசு போறாரு. ஏன் 1000 நாவு படைத்த ஆதிசேஷன் கூட ராமானுஜருடைய கல்யாண குணங்களை அவ்வளவு சுலபத்தில் சொல்லிவிட முடியாது என்பதாக பெரியோர்கள் அறியாமலா சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஒரு தர்ம காரியம், அதுவும் உயர்ந்த காரியம், உயர்ந்த நோக்கத்தை உடைய உத்தமமான ஒரு புருஷன் தன்னுடைய வாழ்க்கையை மட்டுமில்லாமல் தன்னை தொடர்ந்து வரக்கூடிய அத்தனை பேரையும் முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்வதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த முயற்சிக்கு முட்டுக்கட்டையாக இல்லாவிட்டால் போருமே மனைவியானவள். அந்த முயற்சிக்கு தடை சொல்லாமல் இருந்தால் போரும். அவர் முயற்சிக்கு உதவி செய்ய வேண்டும் என்னும் நிலை இல்லை. அவர் சோடி பார்க்கும் பொழுது இவள் அருகே இருந்து சோடி பார்க்க வேண்டும் என்றோ எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை போடாமல் இருந்தாலே போருமே. அதுதானே ஒரு மனைவியினுடைய தர்மம். ஒரு சமயம் திரௌபதி பஞ்சபாண்டவர்களுடைய மனைவி, அந்த திரௌபதி தர்மபுத்திரரிடத்தில் கேட்கிறார், சுவாமி, நான் அறிந்த வரையில் பார்த்திருக்கிறேன், நீங்கள் எப்பொழுதுமே சத்கர்மாக்களை செய்து வருகிறீர்கள், நல்லவற்றை பேசுகிறீர்கள், நல்லவற்றையே செய்கிறீர்கள், நல்லோரிடத்தில் பழகிக் கொண்டிருக்கிறீர்கள், எப்பொழுதும் நல்லது 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 என்பதாக அமைதியான ஒரு மனோநிலையில் தான் தாங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் தாங்கள் உருப்பட்டதாக தெரியவே இல்லையே, தங்களுடைய நிலை மேம்பட்டதாக தெரியவே இல்லையே. மாறாக அந்த துரியோதனன் செய்வது அனைத்தும் அயோக்கியத்தனம். அந்த துரியோதனுடைய கர்மாக்கள் ஒன்று கூட சத்கர்மா இல்லையே. பாருங்களேன், நடுச்சபையில் என்னை மானபங்கப்படுத்தினானே, ஆனால் அவன் பரம சௌக்கியமாக இருக்கிறான். எதற்காக தங்களுக்கு இத்தகையதொரு கஷ்டம்? ஒரு ஏகாதசி என்றால் பூரணமாக உபவாசம் இருந்து பட்டினி கிடக்கிறீர்கள். மாசப்பருப்பு, அமாவாசை முதலான புண்ணிய காலங்களில் காலம் தாழ்த்துகிறீர்கள். யாகம், யஜ்ஞம், தவம், தானம் என்பதாக அந்த கர்மாக்களை செய்யும் பொழுது உங்கள் உடலை வருத்திக் கொள்கிறீர்கள். ஏன் சுவாமி? எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விடுங்கள், பரம சௌக்கியமாக இருங்கள். எவ்விதம் துரியோதனன் சுகமாக இருக்கிறானோ அதுபோன்று நாமும் இருக்கலாமே, எனக்கொன்றும் இதில் குறை வருவதாக தெரியவில்லையே என்று திரௌபதி வேண்டும் என்பதாக கேட்கவில்லை, அறியாமையினால் தான் கேட்கிறார். அப்படி கேட்ட தர்மபுத்தரை சிரித்துக் கொண்டே பதில் சொல்கிறாள், பெண்ணே, உன்னுடைய கேள்வி மிகவும் சரியானதுதான். ஆனால் ஒன்று தெரிந்து கொள், நான் எனக்கு பலன் வருகின்றது, இந்த காரியத்தை செய்தால் இத்தகையதொரு பலன் எனக்கு உண்டாகிறது என்னும் எண்ணத்தினால் செய்யவில்லை. தர்மங்களை செய்ய வேண்டும் என்று சாஸ்திரம் நமக்கு கட்டளை இட்டிருக்கிறது. எவ்விதம் தாய் தந்தையர் சொற்படி நடக்க வேண்டியது ஒரு மகனுடைய கடமையோ, கணவன் நீதி நெறியில் செல்லக்கூடிய கணவனை சொற்படி கணவனின் வழி நடப்பது ஒரு மனைவியுடைய கடமையோ, அதுபோன்று தான் சாஸ்திரம் வகுத்த வகையில் அந்த வழியில் செல்வது எனக்கு கடமை என்பதினால் தான் நான் செய்கிறேனே தவிர்த்து இதனுடைய பலனை எதிர்பார்த்து நான் ஒருபொழுதும் கர்மாக்களை செய்வதே இல்லை. அது சத்கர்மாவாக இருந்தால் சரி,
அதனுடைய பலன் எப்படி உண்டாக போகிறது என்பதை நான் ஆராய்ந்து பார்ப்பது இல்லை. கர்த்தவ்யம் ஆச்சரன் காரியம் அகர்த்தவ்யம் அனாச்சரன்னு திஷ்டதி பிரகிருதாச்சாரே சவா ஆரிய உச்சதே. செய்ய வேண்டியவற்றை செய்வது, செய்யக்கூடாதவற்றை விலக்குவது. எவனொருவன் தன் தர்மானுஷ்டானத்தில் நிலைத்து நிற்கிறானோ அவனுக்குத்தான் ஆரியன் அல்லது ஆச்சாரியன் என்பது பெயர். ஆகையால் தானே பெண்ணே நான் செய்து வருகிறேன் என்றவுடன் திரௌபதிக்கு தெளிவு பிறந்தராம். ஆனால் இத்தகைய தெளிவு எத்தனை பேருக்கு உடனே உண்டாகிவிடும்? கிருஷ்ணனுடைய அனுகிரகம் இருந்ததினாலே திரௌபதிக்கு தர்மபுத்திரருடைய உபதேசம் உடனே தெளிவை அளித்தது. இக்காலத்திலும் சில பேர் நம்மை பார்த்து அந்த கேள்வியைத்தான் கேட்கிறார்கள். என்ன, அவர்களும் தான் புஷ்பக விமானத்தில் செல்ல போகிறார்கள், நீங்களும் தான் செல்ல போகிறீர்கள், உங்களுக்கு ஏன் சுவாமி இவ்வளவு கஷ்டம்? இருக்கும் பொழுது சுகமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த பேச்சு சாருவாகன் என்பவருடைய பேச்சு. அது நமக்கு தேவையில்லை சுவாமி. நாம் வைதிக தர்மானுஷ்டானத்தில் இருப்பதற்கு பெருமாள் பலன் கொடுப்பான் என்பதா காரணம்? இல்லை. இத்தகையதொரு தேகத்தை எடுத்திருக்கிறோம், 2 கைகளை குவித்து பகவானை சேவிக்கும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம், கண்குளிர அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிக்கும் பாக்கியம் பெற்றிருக்கிறோம். அதற்கெல்லாம் ஏதாவது அவனுக்கு ஒரு கைமாறு செய்ய வேண்டும் என்று ஆசை கொண்டோமேனால் அவன் வகுத்த கட்டளையில் இருந்து வழுவாமல் இருப்பதை தவிர்த்து வேறு என்ன கைமாறு நமக்கு ஏற்பட்டுவிட முடியும்? இதை அடியன் ஒரு பிரார்த்தனையாகத்தான் உங்கள் முன்வைக்கிறேன். இந்த கணற்றடியில் இன்றளவும் காஞ்சிபுரத்தில் கிழக்கு கோபுரத்தின் அருகே இருக்கக்கூடிய பகவத் ராமானுஜருடைய அந்த திருமாளிகை முன்புறத்தில் இருக்கக்கூடிய கிணறுதான் ராமானுஜருடைய தேவிகளுக்கும் பெரிய நம்பிகளுடைய தேவிகளுக்கும் விவாதத்தை உண்டாக்கிய கிணறு என்பதாக பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். 1000 வருடங்கள் முன்பாக ஏற்படுத்தப்பட்ட கிணறு என்று இந்த கிணற்றுக்கு இலக்கணம் சொல்லுகிறார்கள். அவ்விதம் இருப்பின் இந்த கிணற்றை நாம் எவ்வளவு ஜாகிரதையாக பார்த்துக் கொள்ள வேண்டும் பாருங்களேன். இதை சுற்றிலும் குப்பைகள் கொட்டப்பட்டு வருகின்றன, மாடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. இந்த கிணற்றினுடைய தொன்மையை பெருமையை உணர்ந்து நாம் இதனை பாதுகாக்க வேண்டாமா? ஒருவேளை இந்த கதைக்கும் இக்கிணற்றுக்கும் சம்பந்தம் இல்லை என்றால் கூட சுவாமி ராமானுஜருடைய திருமாளிகையின் வாயிலில் இக்கிணறு இருப்பதினாலே அதனை பாதுகாக்க வேண்டியதான ஒரு கடமை நம் எல்லோருக்கும் உண்டு. ஏற்கனவே அடியேன் பிரார்த்தித்தபடி அனுஷ்டான குளம், அந்த சாலை கிணற்றின் அருகில் இருக்கக்கூடிய புண்ணிய புஷ்கரணி புதுப்பொலிவு பெற்று அதில் தண்ணீர் நிறைந்திருந்து பெரியோர்கள் ராமானுஜருடைய 1000வது திருநக்ஷத்திரத்திற்குள் நல்ல அனுஷ்டானங்களை செய்து பயனடைய வேண்டும். வேகவதியும் பாலாரும் செய்யாரும் ஒன்றாக சங்கமித்து அவற்றில் வெள்ளமிட்டு போடக்கூடிய அந்த தீர்த்தத்தில், பிரயாகையை விட புண்ணியம் வாய்ந்த இந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதுபோல ராமானுஜருடைய வாழ்க்கையில் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய இந்த கிணறும் புதுப்பொலிவு பெற வேண்டும் என்று ராமானுஜரைத்தான் நாம் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். வேறு என்ன செய்ய முடியும்? ஒரே சமயத்தில் பெரிய நம்பிகளும் ராமானுஜருடைய தேவிகளும், பெரிய நம்பிகளுடைய தேவிகளும் ராமானுஜருடைய தேவிகளும் ஒரே சமயத்தில் கிணற்றில் குடத்தை இறக்க அந்த குடம் ஒன்றுக்கொன்று சிக்கிக் கொண்டு விட்டது. சாதாரணமாக பொதுவாக ஆச்சாரத்தை நன்கு பரிபாலனம் செய்பவர்கள் ஒருத்தருக்கொருத்தர் தொட்டுக்கொள்ள மாட்டார்கள், ஒருத்தர் உபயோகித்ததை மற்றொருத்தர் உபயோகிக்க மாட்டார்கள், ஒருவர் மீது தெளித்த தண்ணீர் மற்றொருவர் மீது படக்கூடாது. இப்படியெல்லாம் அந்த ஆச்சாரத்தை கட்டுக்கோப்புடன் பரிபாலனம் செய்து வருவது என்பது ஒரு மரபு உண்டல்லவா? இந்த பெண்மணி பழமையான பழக்க வழக்கங்களில் நன்கு ஊறியவள். ராமானுஜருடைய மனைவி ஆச்சாரத்தை ஒருபொழுதும் விட்டுக் கொடுத்ததே இல்லை. அப்படி ஆச்சாரம் மிக முக்கியமாக இருந்ததினால் ராமானுஜருடைய மனைவி சற்றே உணர்ச்சி வசப்பட்டு விட்டாள். தற்காலத்தில் சுலபமாக ஒரு சிலர்களுக்கு இரத்த கொதிப்பு ஏறிவிடுகிறது அல்லவா? பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே அப்படியே ஒரு வேகம் உண்டாகிறது. அப்படி அடித்தொண்டையில் இருந்து அவருடைய குரல் வெளியே வருகிறது. அவர்களாலே தாங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளவே முடியவில்லை. இதெல்லாம் மிகவும் தவறானது. இது போன்ற சத் விஷயங்களை கேட்டு கேட்டு உங்களை பண்படுத்திக் கொள்ள நாடி என் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். தன் இல்லத்தில் குருநாதரும் அவருடைய மனையாளும் தங்கியிருப்பதை அந்த பெண்மணி விரும்பாமல் இருந்திருக்கிறாள் போலும். மேலும் இப்பொழுது
ஒருத்தருக்கொருத்தருடைய குடம் பின்னி பிணைந்தவுடன் சற்றே உணர்ச்சி வசப்பட்டவளான ராமானுஜருடைய மனைவி பெரிய நம்பிகளுடைய மனைவி தன் கணவருடைய குருநாதரின் மனைவி என்னும் எண்ணம் கூட இல்லாமல் அவர்களுடைய மனது புண்படும்படியான வார்த்தைகளை எல்லாம் உணர்ச்சி வசத்தினாலே பேசிவிட்டார்கள். பேசியிருக்க கூடாதுதான். அதுதான் நம்முடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரிந்திருக்கணும். வால்மீகி மகர்ஷி ராமனை குறித்து கேட்கும் பொழுது யார் ஜிதக்ரோதா என்று கேட்டார். ஜிதக்ரோதா என்றால் என்ன பொருள் தெரியுமா? கோபம் வருவது மனித இயல்பு. ஆனால் எந்த இடத்தில் கோபம் வர வேண்டுமோ அந்த இடத்தில் வர வேண்டும், முதல் விஷயம். இரண்டாவது, தேவையான பொழுதுதான் கோபம் இருக்க வேண்டுமே தவிர்த்து தேவையற்ற பொழுதெல்லாம் நாம் கோபித்துக் கொண்டே இருந்தோமையானால் நம்முடைய அந்த கோபத்திற்கு மதிப்பில்லாமல் போய்விடும். அடுத்த நொடி அதனை மறந்துவிட வேண்டும். அல்லது வேறொரு சமயத்தில் அது தேவைப்பட்டது என்றால் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கோபம் ஆகாரையே தீவிரம் என்பார் வால்மீகி. தற்பொழுது அந்த பெண்மணி ராமானுஜருடைய மனைவி தன் கணவன் குருநாதருடைய மனைவி என்னும் எண்ணம் கூட இல்லாமல் பெரிய நம்பிகள் தேவிகள் உள்மனது வருத்தப்படும்படியாக சில வார்த்தைகளை கடோரமாக பேசிவிட்டாள். பெரிய நம்பிகளின் தேவிகளுக்கு குமுறல் அழுகை வந்து விட்டது. ஐயோ, இப்படி ஒரு பேச்சு மற்றவர் மூலமாக கேட்கும்படியாக நாம் இருந்து விட்டோம் அல்லவா? என்ன இது, என்ன இது? ஏனோ இன்றைய பொழுது நமக்கு நல்ல பொழுதாக விடியவில்லையே. வரதா, என்ன பாபம் செய்தேனோ தெரியவில்லை, நான் இப்படியெல்லாம் கேட்டுக்கொண்டு விட்டேனே என்று உள்ளம் நொந்து தன் வருத்தத்தை வெளிக்காட்டிக் கொள்ள முடியாமல் அவள் தவித்தாள், தத்தளித்தாள். பெரிய நம்பிகள் தன் மனைவியின் முகபாகத்தை அறிந்தார். என்னம்மா, என்ன நடந்தது என்று கேட்க, அவளும் ஒரு பெண் தானே, உள்ளுக்குள்ளே இருந்த குமுறலை எல்லாம் தன் கணவனிடத்தில் கொட்டி தீர்க்க, சரி, இனி நாம் இங்கே இருப்பது சரியில்லை என்பவராக நிச்சயித்த பெரிய நம்பிகள் காஞ்சியிலிருந்து திருவரங்கத்திற்கு கிளம்பிவிட்டார். இனி ராமானுஜருடைய நிலை என்ன?